மறைந்த லெஜெண்டரி டைரக்டர் மகேந்திரன் சாரோட உடலுக்கு சூப்பர் ஸ்டார் கமல் சார், சங்கர் சார், இசைஞானி டைரக்டர் மணிரத்னம், இப்படி கோலிவுட்டோட பல செலிபிரிட்டிஸும் நேரில் வந்து அவங்களோட இறுதி மரியாதையை செலுத்திட்டு இருக்காங்க. மகேந்திரன் சாரோட மறைவை பற்றி கேட்ட உடனே டைரக்டர் முருகதாஸ், "It is deeply saddening to hear the demise of one of the pioneer filmmaker மகேந்திரன் சார். நீங்களும் உங்களோட படங்களும் எப்போவுமே எங்களோட மனசில் இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சினிமோட்டோகிராஃபர் PC ஸ்ரீராம் சார், மகேந்திரன் அவர் கொஞ்சமாக தான் பேசுவார், ஆனால் அவரோட படங்கள் அதிகம் பேசும். எனக்கு அவரோட படங்கள் எல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷன். உதிரிப்பூக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தூங்காமல் விழிச்சிருந்த அந்த இரவுகளை என்னால் எப்படி மறக்க முடியும்? அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் தனுஷ், "ரெஸ்ட் இன் பீஸ் மகேந்திரன் சார். வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டாட் அஸ்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலட்சுமி, "என்னோட இறுதி மரியாதையை மகேந்திரன் சாருக்கு செலுத்திட்டு வந்திருக்கேன். யூ லுக் பீஸ்ஃபுல். யூ வில் நெவர் பி ஃபர்கெட்டன். ஜான் ரோஷன் சார், உங்கள் அப்பாவை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். அண்ட் திஸ் அமேசிங் லெகசி ஹி ஹாஸ் லெஃப்ட் பிஹைண்ட். அவரோட பேர் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். லெஜெண்ட்ஸ் ஆர் நெவர் பி ஃபர்கெட்டன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ராதிகா சரத்குமார், "இவரோட மெட்டி படத்தில் ஒர்க் பண்ணது கிரேட் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இவரோட ஐகானிக் ஃபிலிம்ஸ் மூலமாக தமிழ் சினிமாவோட நேரட்டிவை மாற்றின ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைட்டர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆக்ட்ரஸ் விஜய் சந்திரசேகர், "ரீசெண்டாக தான் மகேந்திரன் சாரை திருச்சி ஏர்போர்ட்டில் மீட் பண்ணதாகவும் நான் இன்னும் ஸ்ட்ராங்கான பல கேரக்டர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் இறந்துட்டாருன்னு கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லியிருக்காங்க." வைரமுத்து சார், அவர் வெளியிட்டிருக்கிற இரங்கல் அறிக்கையில், "தமிழ் சினிமாவுக்கு இந்திய உயரம் கொடுத்தவர் மகேந்திரன். டைரக்டர் பாலச்சந்தர் சார் சூப்பர் ஸ்டார் கிட்ட உனக்கு பிடிச்ச இயக்குனர் யாருன்னு கேட்கும்போது மகேந்திரன் சொன்னாரு. மகேந்திரன் பாணி தான் என்னோட பாணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட மனம் விட்டு பேசும்போது டைரக்டர் மணிரத்னம் சொல்லியிருக்காரு." இன்னைக்கு இருக்கிற பல யங் டைரக்டர்ஸ்க்கு ஃபிலிம் மேக்கிங் பற்றி சொல்லி கொடுத்தவர் மகேந்திரன். அவரோட குடும்பத்துக்கும் கலை அன்பர்களுக்கும் என்னோட இரங்கலை தெரிவிக்கிறதோட தனக்கே தான் ஆறுதல் சொல்லிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதே சீதகாதி படத்தில் மகேந்திரன் சாரை டைரக்ட் பண்ண பாலாஜி தரணிதரன் இந்தியா கிளிட்ஸில் பேசும்போது மகேந்திரன் சார் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, "வணக்கம். மகேந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவரோட படங்கள் பார்த்து தான் சினிமாக்குள்ள வந்தேன். அவரோட எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் கிடையாது, பெரிய ஹியூமன் பீயிங். அவர் நான் நேரில் பார்த்து அவர் கூட ஒர்க் பண்ணதுனால எல்லார்கிட்டையும் அவ்வளோ மரியாதையாக பழகுவார். வயசு வித்தியாசம் பார்க்காம. அவரோட ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா கூட, ஸ்பாட்ல டெக்னீஷியனா இருந்தா கூட, அவங்க அவங்க பேர் மிஸ்டர் போட்டு தான் கூப்பிடுவார். அவர் என்னை மிஸ்டர் பாலாஜின்னு தான் கூப்பிடுவாரு. கேமராமேனையும் மிஸ்டர் சார், எல்லாரையும் அவ்வளோ ரெஸ்பெக்டா மரியாதையா ட்ரீட் பண்ணுவாரு. ரொம்ப கனிவோட இருப்பார். இதெல்லாம் தாண்டி நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பார். நம்மளை ரொம்ப ஈஸியா வச்சிருப்பாரு. நமக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்கக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு. அவருமே ரொம்ப எளிமையா இருப்பார் பாட்டுல. நான் பார்த்ததுல மிகப்பெரிய ஜென்டில்மேன் அவர் தான் ஒரு உண்மையான ஜென்டில்மேன், ட்ரூ ஆர்டிஸ்ட். அவரையும் அவரோட படங்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அவர் நான் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வேற, அவர் படங்கள் வேற இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. என்னைக்குமே அவரோட படங்கள் மூலயமா அவர் நம்ம கூட அவர் இருப்பாரு. அதே டைரக்டர் பா ரஞ்சித், இயக்குனர் மகேந்திரன், "எளிமைதான் உங்கள் இலக்கு. திரை விமர்சனம் எழுதியது மட்டுமில்லாமல் எது கலைத்தன்மையோடு வெகுசன மக்களை கவர்ந்தெழுக்கும் சினிமா என்று உதிரிப்பூக்கள், முள்ளு மலரும் போன்ற படங்களை எடுத்துக்காட்டிய அதிசயம் நீங்கள். ஐயா, உன் படைப்புகள் எப்பொழுதும் வாழும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி டைரக்டர் சசிகுமார், விவேக், சிபிராஜ், பார்த்திபன், சாந்தனு, சிம்புதேவன், டைரக்டர் திரு, அருள்நிதினு சொல்லி பல பிரபலங்களும் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதோட பல பேர் நேரில் போய் அவங்களோட இறுதி மரியாதையும் செலுத்திட்டு இருக்காங்க.